தாய்மார்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். இடையில் இன்னும் ஒரே நாள். தமிழ்நாட்டை காக்கும் உரிமை போருக்கு ஏப்ரல் 23 அன்று நாள் குறிக்கப்பட்டுள்ளது. அதன் வெற்றியை மே 4 அன்று நாம் மலை போல் காண்போம். இது பெரியாரின் சுயமரியாதை மண் என்பதை நிரூபிப்போம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்ற குரலை மீண்டும் கேட்போம். இது உறுதி உறுதி என திராவிடர் கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். ஒன்றிய நிதி அமைச்சருக்கு ஒன்றிய அமைச்சகங்களே பதிலடி என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. பெண்களுக்கு எதிரான மனப்பான்மை கொண்டதன் காரணமாக தமிழ்நாடு எதையாவது பெறுவதற்கு பதிலாக இழப்புகளை சந்திக்க நேரிடும் என ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளது மிரட்டலா குற்றச்சாட்டா என்ற கேள்வியை இன்றைய தலையங்கம் எழுப்பியுள்ளது. ஒன்றிய நிதி அமைச்சகம் உள்ளிட்ட ஒன்றிய அரசின் துறைகளே தமிழ்நாடு அரசை பாராட்டிய திட்டங்களின் பட்டியல் தலையங்கத்தில் இடம்பெற்றுள்ளன. புதுமை பெண் திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன் திட்டம், நிதி மேலாண்மை மற்றும் ஜிஎஸ்டி வசூல், மகளிர் உரிமை தொகை போன்ற பல்வேறு திட்டங்களை பற்றி இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. பெண்களின் உழைப்பை அங்கீகரிக்கும் ஒரு சமூக பொருளாதார நடவடிக்கையாக இந்த திட்டங்கள் பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் திட்டங்களை ஒன்றிய பிஜேபி அரசு துறைகளே எப்படியோ மனம் திறந்து பாராட்டி உள்ளன. மிரட்டலான குற்றச்சாட்டை கூறி வரும் ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒன்றிய அரசு தரப்பிலிருந்து நிதி கொடுக்காத போதும் ஒன்றிய அரசு துறைகளே பாராட்டும் அளவுக்கு வெற்றி பெற்றுள்ள திராவிட மாடல் அரசின் திட்டங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது இன்றைய விடுதலையின் தலையங்கம். தமிழ்நாட்டு மண்ணின் மீது பாஜக வன்முறையை திணிப்பதை தடுக்கும் உங்கள் படை வீரனாக நான் டெல்லியில் இருப்பேன். மோடிக்கு தொடர் தோல்வி பரிசளிக்கப்படும் என்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பிரச்சார கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் நவீன தொழில்நுட்பம் கால் ஃப்ரிட்ஜிங் முறை மூலம் மாநிலம் முழுவதும் உள்ள 75,000 வாக்குச்சாவடி முகவர்களுடன் ஒரே நேரத்தில் அலைபேசி வாயிலாக ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். எதிர்க்கட்சியினர் முறைகேடுகளில் ஈடுபட வாய்ப்பு. வாக்கு நாளில் முகவர்கள் மிகவும் கவனமுடன் செயல்பட வேண்டும். தோல்வி பயத்தில் எதிர்க்கட்சியினர் முறைகேடுகளில் ஈடுபட வாய்ப்பு உள்ளது. விதி மீறல்கள் நடந்தால் உடனடியாக வார் ரூம் எண்ணிற்கு புகார் அளிக்க வேண்டும் என தனது ஆலோசனை கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். இந்நாள் அந்நாள் பகுதியில் திராவிடம் என்ற சொல்லுக்கே ஒரு தெல்லமுது ஊறிடுமே, அந்த பாவிடம் சென்றே இதை கேட்டு பழிகள் ஒழிந்திடுமே என்ற புரட்சி கவிஞரின் நினைவு நாள் குறித்து இன்றைய இந்நாள் அந்நாள் பகுதி இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிடும் தமிழ்நாடு வெற்றி கழக தலைவர் விஜய் தனது சொத்து மதிப்பில் சுமார் 100 கோடி ரூபாயை ஒரு தொகுதியில் குறைத்து காட்டியது முறைகேடானது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவருமான கமலஹாசன் எம்பி தற்போது பரப்புரை பாடல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். தலைவன் இருக்கின்றான், திராவிட தலைவன் இருக்கின்றான் என துவங்கும் அப்பாடலை கமலே எழுதி பாடியுள்ளார். தற்போது கமலஹாசன் அதிகாரப்பூர்வமாக அந்த பாடலை வெளியிட்டுள்ளார். வெல்லும் படை இது, விலகிடு விலகிடு, தமிழ்நாட்டின் வெற்றிக்கு கட்டியம் கூறும் திராவிட சங்கநாதம் தலைவன் இருக்கின்றான், இனி உங்கள் வசம், நல்லவர் கேட்டிட நன்றே பரப்புங்கள் என பதிவிட்டு கமலஹாசன் தான் எழுதி பாடிய பாடலை பரப்புரை பாடலாக வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் ஒன்றிய பிஜேபி அரசு கொண்டு வந்த மசோதாக்கள் மகளிர் இடஒதுக்கீட்டை கொண்டு வருவதற்காக அல்ல, அதை முகமூடியாக பயன்படுத்தி அண்ணல் அம்பேத்கர் கொண்டு வந்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு அந்த இடத்தில் மனு தர்மத்தை கொண்டு வருவதற்கான திட்டமே என்று திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்கள் செய்தியாளர்களிடையே அளித்த பேட்டி இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. மின்மினி பூச்சிகளால் இருளை விரட்டிட முடியாது. பூச்சிகள் பளிச்சு என சிறிது நேரம் தெரியலாம், ஆனால் உடனே மங்கிவிடும். மின்சாரம்தான் நிரந்தர வெளிச்சத்தை தர முடியும். திமுக தலைமையிலான அணி மின்சாரத்தை போன்றது, அதன் பாதை நிரந்தரமானது என திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் அளித்த நேர்காணல் இன்றைய இந்து ஆங்கில நாளேட்டில் வெளிவந்துள்ளது. அண்ணா பெயரில் கட்சியை வைத்துக்கொண்டு கொடியிலும் அண்ணாவின் உருவப்படத்தை பொறித்து கொண்டு திராவிட என்ற இனச்சுட்டு பெயரையும் இணைத்து கொண்ட அண்ணா திமுக இந்த பெயர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தத்துவத்தை அறிந்துள்ளதா என்ற கேள்விகளோடு
அடையாளம் காண்பீர் அதிமுக என்ற தலைப்பில் விடுதலையில் பெட்டி செய்தி இடம்பெற்றுள்ளது. வாசகர்கள் அனைவரும் இன்றைய விடுதலையை படிக்க வேண்டும். மகளிர் இடஒதுக்கீட்டை பற்றி தமிழ்நாட்டுக்கு யாரும் பாடம் எடுக்க வேண்டியது இல்லை. தமிழ்நாட்டில் 33% அல்ல, உள்ளாட்சி துறைகளிலும் மகளிருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் மாய்மால பிரச்சாரத்திற்கு மன்னார்குடி, ஒரத்தநாடு தொகுதிகளில் கழகத் தலைவர் ஆசிரியர் அவர்களின் பதிலடி விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. பெரியார் பிஞ்சு வழங்கும் பழகு முகாம் ஏப்ரல் 27 தொடங்கி மே 1ஆம் தேதி முறை நடைபெறுகின்றது. விருப்பமுள்ள குழந்தைகள் பதிவு செய்ய வேண்டிய கடைசி நாள் 24/4/2026. இது தொடர்பாக தாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 984119366991 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மேலும் இன்றைய விடுதலையில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் பிரச்சாரங்களில் பேசிய உரைகள், அது தொடர்பான படங்கள், வரலாற்று சிறப்புமிக்க தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி.